மதுரையில நடந்த தவேகவுடைய 2வது மாநில மாநாட்டுல அதனுடைய தலைவர் திரு விஜய் கிட்டத்தட்ட 35 நிமிடங்கள் உரையாற்றினாரு. குறிப்பா பிரதமர் திரு நரேந்திர மோடிய மிஸ்டர் மோடின்னும், தமிழ்நாடு முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலினை அங்கிள் அப்படின்னு குறிப்பிட்டு பேசினாரு. திரண்டிருந்த லட்சக்கணக்கான அவருடைய ரசிகர்கள், தொண்டர்கள் அமோகமான கைத்தட்டல்கள் ஆதரவை கொடுத்தாங்க. சமூக வலைதளங்கள்லயும் அவங்களுடைய ஆதரவாளர்கள் சிறப்பான ஸ்பீச்சு, சம்பவத்தை செஞ்சிட்டாரு எங்களுடைய தளபதி அப்படின்லாம் கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க. ஆனாலும் பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்களும் இப்படி முதலமைச்சரை குறிப்பிட்டு பேசியது கொஞ்சம் கூட ஏற்றுக்கொள்ள முடியாதது அப்படின்னு கண்டனங்களை பதிவு செஞ்சிருக்காங்க. அதே போல பொதுவான பலரும், எந்த கட்சியும் ஆதரிக்காத பலரும் கூட விஜய் அவர்களுடைய ஸ்பீச்சில் ஆழமான கருத்துக்கள் மிஸ்ஸிங் அப்படின்னு கோடிட்டு காட்டுறாங்க. உதாரணமாக சொல்லணும்னா, மதுரையில் மாநகராட்சி ஊழல் முறைகேடு புகார்கள் பூதாகரமாகி இருக்கு. அது சம்பந்தமாக மருந்துக்கு கூட ஒரு வார்த்தை அவர் பேசல. அதை பேசிட்டு இதே மாதிரி தாங்க தமிழ்நாடு முழுக்க இந்த ஆட்சியில ஊழல் மலிந்து கிடக்கு, பரவி விரவி கிடக்கு அப்படின்னு பேசுறப்ப எல்லா மக்களையும் ஒருங்கிணைத்தது போலவும் இருக்கும். மதுரை மக்களுடைய மனசிலும் கூடுதல் இடம் பிடிச்சது போலவும் இருக்கும். சவுத்துல இயற்கை வளங்கள் வைகை தொடங்கி தாமிரபரணி தொடங்கி கன்னியாகுமரி இப்படி பல்வேறு மாவட்டங்கள்ல மலைகள் எல்லாமே சுரண்டப்பட்டு கொண்டு இருக்கு. மணல் கொள்ளைகள் உள்ளிட்ட பல விஷயங்களும் அதிர வச்சுக்கிட்டு இருக்கு. இப்படி இவை எல்லாவற்றையும் குறிப்பிட்டு எங்கேயுமே பேசல, மேலோட்டமாக பேசிட்டு போயிருக்காரு. அங்க அகில இந்திய அளவில் எடுத்துக்கிட்டோம்னா பதவி பறிப்பு மசோதா, ஓட்டு திருட்டு, இப்படி பல விஷயங்களிலும் மருந்துக்கு கூட அவரு தொட்டு பேசல. ஒரு ஆறுதல் சாதி ஆணவ படுகொலைக்கு எதிராக தீர்மானத்தை இயற்றியிருக்காரு. ஆனாலும் ஒரு மாநாடுன்னு எடுத்துக்கிட்டா தீர்மானங்கள் வாசிக்கப்படணும். குறிப்பா மாநாட்டை பொறுத்த வரைக்கும் அது ஒரு பயிலரங்கம் போல வந்திருக்கக்கூடிய நிர்வாகிகள், தொண்டர்களை அவங்களுக்கு பயிற்சி கொடுக்கணும். ஒரு தலைவர் சொன்னா அதை அப்படியே கேட்டுக்கிட்டு அவங்க இறங்கி அடுத்த ஓராண்டு அடுத்த மாநாடு நடக்கிற வரை அதை களத்துல அவங்க செயலாற்றணும். இதற்காகத்தான் கொள்கை தலைப்புகள்ல பாடம் எடுப்பது போல பல விஷயங்களையும் பகிர்ந்துப்பாங்க. இதைத்தான் இவர் அடிக்கடி மேற்கோள் காட்டுறாரு. 1967, 77ன்னு பேரறிஞர் அண்ணா அவர்களும் எம்ஜிஆர் அவர்களும் கூட செஞ்சிருக்காங்க. ஆனா விஜய் அவர்கள் மாநாட்டுக்காக மட்டும்தான் களத்துக்கு வந்திருக்காரு. கேட்டா வேடிக்கை பார்க்காது, இந்த சிங்கம் வேட்டைக்கு தான் வரும் அப்படின்னு சினிமா பாணியில டைலாக் பேசுறாரு. அதிமுக ஆட்சி காலத்துல சித்ரகுப்தன்கிற பெயர்ல எழுதிய ஆசிரியர் திரு மருது அழகராஜ் கூட ஜனநாயகத்தை அச்சுறுத்தும் கருப்பு சட்டங்கள் குறித்து, சமகால பிரச்சனைகள் குறித்து ஒரு வரி கூட இல்லையே அப்படின்னு ஆதங்கத்தோடு விமர்சனங்களையும் பதிவு செஞ்சிருக்காரு. சுருக்கமா சொல்லணும்னா, விக்கிரவாண்டியில பேசினதையே தான் இங்கேயும் பேசியிருக்கீங்க. பழைய கதை புதிய படம்